யூபியில் கோரக்பூரை சேர்ந்த காவலர் பயிற்சி மையத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இன்னைக்கு வீதியில வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. எதற்காக போராடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை வசதியே எங்களுக்கு இல்ல. 600 பேர் இருக்கோம். ஆனா எங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வாட்டர் கூலர் வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து தண்ணி குடிக்க சொல்றாங்க. குளிக்க பாத்ரூம் இல்ல. திறந்த வெளியில குளிக்க சொல்லி அதிகாரிகள் எங்களை வற்புறுத்துறாங்க. கழிவறையில கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, 30 பேருக்கு 4 ஃபேன் ப்ரொவைட் பண்றாங்க. சரி, நாங்க எங்களோட டேபிள் ஃபேனை கொண்டு வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பில்லு வரும், நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 3 மணி நேரம் தான் தூங்குறோம். ஆனா அந்த 3 மணி நேரமும் கரண்ட் இல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கேக்குறாங்க. நாளைக்கு இங்க யோகி ஆதித்யநாத் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த அரசாங்கத்தால ரோடு போட முடியுது. ஆனா இந்த காவலர் நிலையத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கத்தால செய்ய முடியலையா? இதுதான் நீங்க அரசு நடத்துற லட்சணமா? அப்படின்னு வீதியில இறங்கி இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு நமக்கு இங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு.